திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 421, அதிகாரம் அறிவுடைமை. ஒரு கொடுங்கோல் அரசனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் மக்கள் அவரை எதிர்த்து புரட்சி செய்ய ஆரம்பித்தனர். அந்த புரட்சி கூட்டத்திற்கு அறிவாற்றல் மிகுந்த மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு இளைஞன் தலைமை தாங்கினான். அதை அறிந்த கொடுங்கோல் அரசர் அவ்விளைஞனை பிடித்து சிறையில் அடைத்தார். உடனே மக்கள் தங்கள் தலைவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கலவரம் செய்தனர். ஆனால் அரசரோ அவ்விளைஞனை விடுதலை செய்யாமல் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு தந்திரமான திட்டத்தை வகுத்தார். மறுநாள் சபை கூடியது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞன் இழுத்து வரப்பட்டான். அரசன் அவரை பார்த்து, இந்த தட்டில் உள்ள 2 காகித சொல்லில் ஒன்றில் விடுதலை, மற்றொன்றில் மரண தண்டனை என்று எழுதியுள்ளது. அந்த 2இல் நீ ஏதாவது ஒன்றை எடு என்று இளைஞன் முன் நீட்டினார். நீ எடுப்பதில் என்ன உள்ளதோ அதன்படி செய்வேன் என்று கூறினார். அதை கேட்டதும் அரசன் ஏதோ சூழ்ச்சி செய்கிறான் என்பதை தன் அறிவாற்றலால் புரிந்து கொண்டான் அந்த இளைஞன். 2 காகிதங்களிலும் மரண தண்டனை என்று எழுதியிருந்தால் அதில் எதை எடுத்தாலும் தன் உயிர் போவது உறுதி. அதனால் சூழ்ச்சியினாலே வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். உடனே தட்டில் இருந்த காகித சுருள்களில் ஒன்றை எடுத்து தன் வாயில் போட்டு மென்று விழுங்கிவிட்டு, அரசே, உங்களிடம் இருக்கும் மற்றொரு காகித சுருளை கொண்டு நான் எதை எடுத்தேன் என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆகையால் உங்கள் கையில் இருக்கும் காகித சுருளை விரித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். சபையில் இருந்தவர்கள் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டனர். கொடுங்கோல் அரசன் தன் கையில் இருந்த காகித சுருளை பிரித்து பார்த்தான். அதில் மரண தண்டனை என்று இருந்தது. அவ்வரசன் வேறு வழியின்றி மறுபேச்சு எதுவும் பேசாமல் அந்த இளைஞனை விடுதலை செய்து அனுப்பினான். அறிவு என்பது ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் என்பதை அறிவு அற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவின்மை மனிதனை அழிக்கும், அறிவு அழிவு வராமல் காக்கும்.